ஹாய் வெல்கம் டு மை சேனல். எப்படி இவ்வளோ நாள் இதை போடாமல் மறந்தேன்னே தெரியலைங்க. அவ்வளோ சூப்பரான டிஷ் இது. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை பார்த்தா உடனே நான் இந்த பச்சடி செஞ்சுருவேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயாவது நம்ம டூர் போயிட்டு வந்தால் நம்ம நாக்கு எப்படா வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா? அந்த டைமில் நீங்கள் இந்த கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு ஒரு ரசம் மட்டும் வச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் பிஞ்சு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இதையே நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய், இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எண்ணெய் பத்தலைன்னா திரும்ப 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது ஒரு மூடி போட்டு சிம்மில் மூடி வச்சிடலாங்க. இப்போ இது எண்ணெயிலேயே வேகட்டுங்க. இடையில ஒரு முறை எடுத்து கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தட்டி வச்ச பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இந்த பூண்டு வந்து மணம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வதங்கினோன்னா இதில் வந்து நான் ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சாஃப்டாகணும். இதில் வந்து கொஞ்சமாக புளி, 2 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துருக்கேங்க. இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கலந்து மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு தக்காளி வதங்கணுன்னா இதில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியிலேருந்து தேவையான அளவு போட்டால் போதுங்க. நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இங்கே போடுற கத்திரிக்காய்க்கு தகுந்த பொடி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பருப்பு மத்து வச்சு 1க்கு 2ஆக கடைஞ்சிக்கணுங்க. நீங்கள் மண் சட்டியில் சேர்த்து கடையிறனாலும் கடைஞ்சிக்கலாம். ஆனால் வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வெள்ளை சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுனா இதுதான் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.